ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? உங்கள் எல்லாருக்கும் அட்வான்ஸ் தீபாவளி வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சூப்பராக எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியான அதிரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு அதிரசம் ரொம்ப பிடிக்கும். தீபாவளினாலே அதிரசம் இல்லாத வீடே இருக்காது. அதில் ஒரு சில பேருக்கு அந்த அதிரசத்தை எண்ணெயில் தட்டி போடும்போது பிரிஞ்சு போயிடும். அது எதனால் பிரிஞ்சு போகுது அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கும். அது ஒரு சின்ன ஒரு விஷயந்தான். அது என்னங்கிறது இந்த வீடியோக்குள்ள நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எந்த அரிசியாக இருந்தாலும் இந்த பக்குவத்தில் நீங்கள் பண்ணினீங்கன்னா ரொம்ப சூப்பராக உங்களுக்கும் அதிரசம் வரும். இப்போ நம்ம அதிரசத்துக்கு மாவு எப்படி ரெடி பண்ண போகிறோம், பாவு பக்குவம் எப்படி இருக்க போகுது, எல்லாத்தையுமே நான் ரொம்ப தெளிவாக ஈஸியாக சமைக்கவே தெரியாதவங்க கூட இந்த அதிரசத்தை நீங்கள் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மெத்தடில் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். தொடர்ந்து நம்ம சேனலை அப்படியே பார்த்துட்ருங்க. வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போகலாம். இப்போ நான் 1 கிலோ அளவுக்கு பச்சரிசி எடுத்து அதை ஒரு பிளேட்டில் போட்டிருக்கேன். எதுக்காக நான் டம்ளரில் அளந்துட்டுருக்கேன் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். சப்போஸ் கிலோ கணக்கில் எனக்கு கன்ஃபியூஸ்டாக இருக்குது அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி ஒரு டம்ளர்லேயோ இல்லை பவுல்லையோ அளந்து எடுத்துக்கலாம். 1 கிலோவுக்கு நான் இன்றைக்கி 3/4 கிலோ அளவுக்கு வெல்லம் போட போகிறேன். நீங்கள் 1 கிளாஸ் அரிசி எடுத்திங்கன்னா 3/4 கிளாஸ் வெல்லம் எடுங்க, கரெக்டாக இருக்கும். பொடிச்சிட்டு எடுங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ அந்த அரிசி 1 கிலோ அரிசியை நான் அளந்து காமிச்சது எதனாலனா, இந்த மாதிரி ஒரு மெஷர்மெண்ட்டில் நீங்கள் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான். ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து நல்லா கை வச்சு அமுத்தி கொடுத்து களைஞ்சி எடுக்க போகிறோம். அரிசி அப்படி தான் களையணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா பச்சரிசியில் நிறையவே அழுக்கு இருக்கும். நம்ம களைய வெள்ளை மாதிரி தண்ணி மாவு கலரில் வந்துகிட்டே இருக்கும். அதை அலசிட்டு அதை ஒரு 2 மணி நேரம் நான் ஊற வச்சுக்க போகிறேன். ஊற வச்சதுக்கப்புறமா இருக்கிற அரிசி தான் இந்த பாப்பு நீங்கள் பார்க்குற அரிசி. 2 மணி நேரம் கம்ப்ளீட்டாக ஆனதுக்கப்புறமா தண்ணியை வடிச்சிடலாம். தண்ணியை வடிச்சிட்டு நீங்கள் மிஷினில் கொடுத்து அரைக்கிற பழக்கம் இருக்கிறவங்களா இருந்தால் நம்ம இப்போ நான் ஈரத்துணியில் போட்டு உணர்த்தி காமிப்பேன் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் உணர்த்தினதுக்கப்புறமா அப்படி கையில் எடுக்கும்போது 1-2 அரிசிகள் அப்படி ஒட்டிக்கும் கையில். அரிசியில் ஈரம் இருக்காது, கையில் லைட்டாக ஒட்டிக்கும் பாருங்கள். இந்த மாதிரி பக்குவம் இருக்கும்போது நீங்கள் மிஷினில் மாவு மில்லில் கொடுத்து அரைச்சிக்கலாம். இப்போ நிறைய குவான்டிட்டி எடுக்கிறீங்க, 2 கிலோ எடுக்கிறீங்க, 3 கிலோ எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அரைச்சிக்கலாம். இப்போ 1 கிலோ கம்மியாகவே நம்ம எடுத்துருக்கோம், இல்லை 1 கிளாஸ் எடுத்துருக்கீங்கன்னா நான் மிக்ஸி ஜாரில் நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ நான் மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிட்டேன். மிக்ஸி ஜாரில் தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க. அரிசியை சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா நைஸாக அரைச்சாச்சு. அரைச்சிட்டு வந்த மாவை என்ன பண்ண போகிறோன்னா சலிக்கணும். இப்போ நீங்கள் மாவு மில்லில் கொடுத்து நீங்கள் அரைச்சிங்கன்னா சலிக்க தேவையில்லை. ஏன்னா அது எல்லாமே ஈக்குவலாக அரைச்சிரும். இப்போ ஒரு சில பேர் இப்போ மாவு மில்லில் கொடுத்து அரைச்சதையுமே வீட்டில் போட்டு சலிச்சிட்ருப்பாங்க. அதில் ஒன்றுமே வராது, திப்பிகளாக எதுவும் வராது. ஏன்னா ஒரு ஈக்குவலாக அரைச்சிருப்பாங்க. மிக்சியில் அரைக்கும்போது அப்படி கிடையாது, கொஞ்சம் குருணைகள் இருக்கும். ஒரு சில அரிசிகள் முழுசாக இருக்கும், ஒரு சிலது நல்லா மாவாக அரைச்சிருக்கும். நம்ம அதெல்லாம் என்ன பண்ண போகிறோம்னா இந்த மாதிரி ஒரு சலடை வச்சு நல்லா சலித்து எடுத்துக்கலாம். மாவை நீங்கள் சலித்து எடுத்ததுக்கு அப்புறமா மிச்சம் இருக்கும் பார்த்திங்களா, குருணையெல்லாம் அதெல்லாம் சேர்த்து வச்சு அடுத்த அரிசி கூட சேர்த்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அரைச்சி அதை நல்லா சலித்து எடுத்துக்கணும். சலித்து எடுத்ததுக்கப்புறமா அந்த மாவு இருக்குது பாருங்கள். இப்போ நான் இதை ஒரு சலடையில் கொட்டிட்டேன். இப்போ நான் சலிக்கிறேன். சலிச்சதுக்கப்புறமா அந்த மாவு ஈரமாக இருக்கும், ஈரத்தோடு இருக்கிற மாதிரி இருக்கும் மாவு. அப்படி கரெக்டாக அந்த ஈரமாக அந்த மாவு இருந்தால் தான் அதிரசம் நமக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக பிரியாமல் வரும். இது ஒரு டிப்ஸ். இப்போது நான் இதை சலிச்சதுக்கப்புறமா மாவை எடுத்து பார்க்குறேன். அந்த மாவை நீங்கள் இப்போ ஒரு பாத்திரத்தில் சலிக்கிறீங்கன்னா சலிச்சுட்டு அடுத்து அரைச்சிட்டு அடுத்து சலிக்கிற வரைக்கும் அந்த மாவை நீங்கள் அப்படியே விட்டுட்டிங்கன்னா காஞ்சு போயிடும். அதுக்கு தான் அந்த மாவை நல்லா கை வச்சு பாருங்கள், இந்த மாதிரி அமுத்தி கொடுக்கணும். மாவு அப்படி அமுத்தி கொடுக்கும்போது அதோட ஈரம் எப்போவுமே அப்படியே இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி கொடுக்கணும். இப்போ அடுத்த ஸ்டெப்பு மறுபடியும் அரைச்சிட்டு மறுபடியும் நான் சலிக்கிறேன். சலிச்சிட்டு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா மறுபடியும் கை வச்சு நம்ம இப்படி அமுத்துறேன் பாருங்கள். செகண்ட் டைம் மாவு சலித்து எடுத்திருக்கேன், அதையும் நம்ம இந்த மாதிரி கை வச்சு அமுத்துறேன். அமுத்தி விட்டுட்டு மறுபடியும் 3rd டைம், ஏன்னா மிச்சம் அரைக்க குருணையில் சேர்த்து வரும் இல்லையா, அது நம்ம நல்லா அரைச்சி எதையும் வேஸ்ட் பண்ணாமல் எல்லா மாவையும் சலித்து எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறமா அரைச்சிட்டு பாருங்கள் இப்போ எவ்வளோ வந்திருக்குன்னு. சலித்து எடுத்துட்டேன். மறுபடியும் நான் அதுக்கு மேலே கை வச்சு நல்லா அமுத்த மாவு அந்த ஈரத்தன்மையோடு அப்படியே இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் மாவெல்லாம் அரைச்சி நீங்கள் நல்லா சலித்து நீங்கள் இந்த மாதிரி நல்லா அமுத்தி கொடுத்து வச்சிட்டிங்கன்னா அதை எடுத்து ஒரு ஓரமாக வச்சுட்டு நம்ம பாவு காய்ச்ச ஆரம்பிச்சிக்கலாம். ஏன்னா பாவு காய்ச்சுற வரைக்கும் இது ஈரமாகவே இருக்கணும் இல்லையா, அதனால தான் நம்ம நல்லா இந்த மாதிரி அமுத்தி கொடுக்குறோம். இப்போது இது ஓரமாக இருக்கட்டும். இப்போ பாவு காய்ச்சறதுக்கு 3/4 கிலோ வெல்லம் நான் இந்த மாதிரி 1-2 தான் பொடிச்சு போட்டிருக்கேன். இது நான் ஈஸியாக கரைஞ்சிரும். இந்த வெல்லத்தில் அவ்வளோதான் மண் தூசி எதுவும் இருக்காது. ஆனால் ரொம்ப கல் மாதிரி இருக்காது. இது பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றினோடனே கடகடன்னு மெல்ட் ஆகி நல்லா கரைஞ்சிரும். அந்த மாதிரி வெல்லம் தான். தண்ணி பார்த்திங்கன்னா நான் ஒரு
நான் இப்போ எடுத்து ஊற்றுறேன் கிளாஸ் பாருங்கள். அந்த கிளாஸில் அரை கிளாஸ் தான் தண்ணி நான் ஊற்றுறேன், ஃபுல்லாக ஊற்றலை. 3/4 கிளாஸ் தண்ணி எடுத்தேன், அரை கிளாஸ் ஊற்றிட்டு 1/4 கிளாஸ் வச்சுட்டேன். இப்போ நம்ம அடுப்பை ஆன் பண்ணி அடுப்பில் வச்சு நல்லா வந்து கொதிக்க வச்சிடலாம். பாகு பக்குவம்லாம் வர்றதுக்கு முன்னாடி நான் சல்லடை போட்டு இன்னொரு பாத்திரத்துக்கு நான் வடிச்சுக்குவேன். அது வந்து மண் இருக்குது, கல் இருக்குது, இல்லை அப்படிங்கிறத விட நமக்கு ஒரு அதிரசம் சாப்பிடும்போது வாயில் மண்ணெல்லாம் கடிப்பட்டுச்சுன்னா அடுத்த அதிரசத்தை சாப்பிடவே மனசு வராது. இப்போ நல்லா கரைஞ்சிருச்சா, இது இன்னொரு பாத்திரத்தில் பாருங்கள் நான் வடிகட்டி எடுத்துக்கப்புறமா கொதிக்க வைக்கிறேன். கொதிக்க வைக்கிறது வந்து நான் பாகு வந்து ஸ்டெப்பாக ஃபஸ்ட்லேருந்தே சொல்கிறேன். நமக்கு வந்து இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெல்லம் நல்லா கொதிச்சுட்டு ஒரு வேளை பாகு பக்குவம் கரெக்டாக வந்துருச்சோ அப்படின்னு தோணும். அப்போ வந்து ஒரு சின்னதாக ஒரு பாத்திரத்தில் நீங்கள் தண்ணி எடுத்துகிட்டு ஒரு ஒரு ஸ்பூனில் எடுத்து ஊற்றுனீங்கன்னா கரைஞ்சி போயிடும் பாருங்கள். அப்போ நமக்கு பாகு பக்குவம் ரெடி ஆகலை. இது வந்து நான் சமைக்க தெரியாதவங்களுக்கு, புதுசாக சமையல் அதிரசம் ஸ்டார்ட் பண்ணுவீங்கள்ல, அவங்களுக்கு இது வந்து நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். தெரிஞ்சவங்களுக்கு வந்து பிரச்சனை கிடையாது, அவங்க சூப்பராக பண்ணிடுவாங்க. தெரியாதவங்களுக்காக மட்டும் நான் சொல்கிறேன். இப்போது அதுக்கப்புறம் செகண்ட் டைம் கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுட்டேன். மறுபடியும் எடுத்து அதே மாதிரி தண்ணியில் எடுத்து ஊற்றுறேன். இப்போ பாருங்கள் மேலே ஒரு பாகம் பிரிஞ்சு போகுது பாருங்கள் தண்ணியில். அப்போ என்ன பண்ணணும்னா அப்போவும் நமக்கு இது ரெடி ஆகலை. நீங்கள் ஊற்றுனீங்கன்னா தண்ணியில் கரைஞ்சே போகாது. அதாவது ஒரு கொஞ்சம் கூட அப்படியே போகாமல் அதே இடத்துல நின்றுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம அப்படி கையில் எடுத்து பார்த்தோன்னா நமக்கு ஒரு பால் மாதிரி உருண்டையாக உருட்ட வரும், அந்த ஒரு சேஃப் கிடைக்கும். இப்போ நமக்கு கிடைக்கல, ஜெல்லி மாதிரி நமக்கு வந்து கையில் வந்து இப்படி நீளமாக வருது. அப்போ நமக்கு இப்போவும் பாகு பக்குவம் ரெடி ஆகலை. அப்போ மறுபடியும் நம்ம வந்து கொதிக்க வச்சுட்டே இருக்கோம். இப்போ நான் வந்து ஃப்ளேவருக்காக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்ததுக்கப்புறமா மறுபடியும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டதுக்கப்புறமா கரண்டியில் இப்படி எடுத்து பார்க்கும்போதே அதிரசம் நல்லா செய்ய தெரிஞ்சவங்களுக்கு பாகுக்கு ரெடி ஆகிடுச்சு அப்படிங்கிற ஒரு ஃபீல் தெரியும். புதுசாக நம்ம தெரியாதவங்க தான் நம்ம இத்தனை வாட்டி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போடுறோம். இப்போ பாருங்கள் தண்ணியில் ஊற்றுறேன், 3rd டைம் ஊற்றுறேன், அது கரைஞ்சே போகலை, அப்படியே கரெக்டாக நிற்கிது. இப்போ நமக்கு பாகு கரெக்டாக வெந்துருச்சு. அதிரச மாவுக்கு வந்து நம்ம மாவு சேர்க்குறதுக்கு பாகு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் எடுத்து கையில் உருட்டுறேன், தக்காளி மாதிரி நல்ல தளதளன்னு உருண்டையாக உருட்ட வருது பாருங்கள். இதுதான் கரெக்டான பக்குவம். இதுக்கப்புறமா நீங்கள் கொதிக்க விட்டுறாதீங்க. நான் உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ண உடனே மாவு நல்லா நம்ம அமுத்தி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து உடச்சி விட்டுக்கிறேன். உடச்சி விட்டதுக்கப்புறமா நம்ம வந்து நீங்கள் வந்து அதே பாத்திரத்தில் பெரிய சட்டியில் நீங்கள் பாவு காய்ச்சிருந்தீங்கன்னா இந்த மாவெடுத்து அந்த பாகில் ஊற்றி கலந்துக்கோங்க. நான் இன்றைக்கி பெரிய சட்டியில் மாவு வச்சுருந்தேன், சின்ன பாத்திரத்தில் தான் நான் இன்றைக்கி வெள்ளை கரைசல் அதாவது பாகு காய்ச்சினேன். அதனால் அதை தூக்கி நான் இதில் ஊற்றி கலர போகிறேன். அவ்வளோதான் வித்தியாசம். இப்போ நம்ம இதுக்கு மேலே வந்து வாசனைக்காக ஏலக்காய் பவுடர் நான் நல்லா நைஸாக பொடிச்சு வச்சுருக்கேன், 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா 2 பிஞ்ச் அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கிறேன். என்ன ஸ்வீட் பண்ணாலும் உப்பு சேர்த்துக்கோங்க, இல்லைனா அதிரசம் வந்து அவ்வளோ ருசி கொடுக்காது. உப்பும் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கிறேன். கலந்து விட்டதுக்கு அப்புறமா நம்ம வந்து பாகை வந்து எடுத்து இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றி கலந்து விட உப்பும் சேர்த்தாச்சு. இப்போ நான் அதையும் கலந்து விட்டதுக்கப்புறமா பாகு வந்து எடுத்து இந்த மாவு மேலே ஊற்றி நான் வந்து கலந்து விட்றேன். நம்ம கரெக்டான அளவில் வெல்லம் எடுத்து கரெக்டான அளவில் தண்ணி சேர்த்து கரெக்டான அளவில் நீங்கள் வந்து பாவை நல்லா தக்காளி பதம் வர்ற வரைக்கும் நீங்கள் எல்லாம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பாகு கொஞ்சம் கூட மிஞ்சாது, ஜாஸ்தியும் போகாது, கரெக்டாகிடும். இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தான் நான் கலக்கிறேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். மறுபடியும் ஊற்றிட்டு நான் மறுபடியும் கலக்கிறேன். கலக்கும்போது உங்களுக்கு கலந்ததுக்கப்புறமா நான் எல்லா பாகும் ஊற்றுனதுங்கிறத உங்களுக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நான் கலந்து விட்டுக்கிறேன். இந்த சூடுலேயே வந்து இந்த மாவு வந்து நல்லா வந்து வெந்துடும். ஏன்னா நம்ம வெள்ளை பாகு வந்து அப்படி வந்து சூடாக இருக்கும். நமக்கு வந்து அந்த தக்காளி பதம் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்தோம் பார்த்திங்களா தளதளன்னு நல்லா, அது வந்து சும்மா லேசுப்பட்ட சூடாக இருக்காதுங்க, அப்படி ஒரு சூடாக இருக்கும். அப்போ மாவில் வந்து நல்லா மாவு வந்து வெந்துடும். இப்போ கலந்து விட்டுட்டேன். மறுபடியும் மிச்சம் இருக்க பாகும் மேலே ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்றேன். எல்லாத்தையும் ஊற்றிடுறேன். ரொம்ப லாஸ்ட்டில் அந்த 2-3 ட்ராப் மாதிரி இருக்கும்ல, அதை மட்டும் வச்சிடுறேன். நம்ம என்ன வடிகட்டினாலும் அந்த அடியில் வந்து ஏதாவது மண்ணுக்குன்னு இருக்கக்கூடாதுங்கிறதுக்காண்டி ஒரு சொட்டு 2 சொட்டு இருக்கும்ல, அதை மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் ஊற்றிட்டேன். ஊற்றினதுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விடும்போது உங்களுக்கு ஃபஸ்ட்டு நல்லா ஒரு எல்லா இடமும் நல்லா வந்து ஈக்குவல் ஆகாமல் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் நல்லா கைவிடாமல் நல்லா கலந்திங்கன்னா அந்த வெள்ளைப்பாகு எல்லாம் மாவெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி கரெக்டாக ஆகிடும். அதிரசத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பாவு காய்ச்சிட்டு 2 நாள் இல்லைனா 3ஆவது நாள் நீங்கள் அதிரசம் செய்யுங்க. அப்போ தாங்க உங்களுக்கு பர்ஃபெக்டான அதிரசம் ரெடி ஆகும். இப்போ நீங்கள் மாவு இன்னும் ஒரு வாரம் லேட்டாக அந்த அதிரசத்துக்கோட டேஸ்ட்டு
ரொம்ப ஜாஸ்தியாயிட்டே இருக்கும். அதே மாதிரி அதிரசம் செஞ்ச உடனே சாப்பிடாதீங்க. அதோட ருசி வந்து அடுத்த நாளைக்கு தான் தெரியும். சூடாக இருந்தால் ஒரு சில பேருக்கு பிடிக்கும். ஆனால் டேஸ்ட் வந்து அடுத்தடுத்த நாளைக்கு தான் அந்த டேஸ்ட் தெரியும். இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் ஊற்றிட்டேன் பாருங்கள். இது 2, 3 ட்ராப்பு தான் அதில் இருக்குது. அது எதுவும் மண்ணுது இருக்குமோன்னு வடிகட்டினாலும் எதுவும் இருக்குமோ அப்படின்னு பயந்துட்டு வச்சுட்டேன். ரொம்ப வாயில் கடிபடக்கூடாதுன்னு. நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டாச்சு. மாவு உங்களுக்கு லைட்டாக இலக்கமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நம்ம வந்து 3 நாள் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா நான் எடுத்து காமிக்கிறேன். அப்போ பாருங்கள் எப்படி இருக்குது மாவுன்னு. இப்போ நல்லா சைடு ஓரங்கள்லாம் நான் நல்லா எடுத்து விட்டுட்டு இந்த மாதிரி நல்லா பண்ணி விட்டுட்டு உடனே மூடி வச்சு மூடிடாதீங்க. அது வேர்த்து தண்ணியெல்லாம் ஊற்றிடுச்சுன்னா மாவு ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி அதிரசம் செய்ய முடியாது. ஒரு வெள்ளை துணி எடுத்து நல்ல சுத்தமான துணி, கிச்சனில் ஏதோ க்ளீன் பண்ணி வச்சுருப்பீங்க இல்லையா, இட்லி துணி, இந்த மாதிரி வெள்ளை துணி, அதை எடுத்து அப்படியே மேலே போட்டுருங்க. நல்லா அந்த சூடெல்லாம் ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா இது மேலே நீங்கள் ஒரு தட்டை போட்டு மூடி வச்சுக்கலாம். இப்போது 3 நாள் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. 3 நாள் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா நான் கரண்டி வச்சு அமுத்தி பார்க்குறேன். கரண்டி உள்ளே போகலை பாருங்கள். அது எவ்வளோ தளதளன்னு இருந்துச்சு இல்லையா. இப்போ எப்படி மாவு நல்லா இறுக்கமாக நம்ம அதிரசம் தட்டுறதுக்கு கரெக்டான அளவில் மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. 3 நாள் தாங்க வச்சுருந்தேன். பாருங்கள் மாவு எப்படி ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா. இதுதான் வந்து அதிரசத்துக்கான கரெக்டான பக்குவம். இந்த பக்குவத்தில் நீங்கள் அதிரசம் செஞ்சிங்கன்னா உங்கள் அதிரசம் எண்ணெயில் கரைஞ்சி போகாது, கல் மாதிரி வராது. நீங்கள் எப்படி தட்டி போடுறீங்களோ அப்படியே வரும். எல்லாருமே அப்படி பாராட்டுவாங்க. எப்படி இவ்வளோ சூப்பராக அதிரசம் பண்ணிங்கன்னு கேட்பாங்க. அந்தளவுக்கு இருக்கும். நான் அந்த மாதிரி தட்டில் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு தட்டிக்கிட்டேன். நீங்கள் வாழை இலை இல்லைனா நீங்கள் பாலித்தீன் பேப்பரில், பால் பாக்கெட் பேப்பர்லாம் இருக்கும்ல, இது எதுனாலும் நீங்கள் தட்டி போட்டுக்கலாம். நான் இந்த மாதிரி மூடியிலே தட்டிட்டு எடுத்து எண்ணெயில் போட்டுக்குவேன். லைட்டாக ஓட்டை போட்டுட்டு அப்படியே எண்ணெயில் போட்டுக்கலாம். எண்ணெய் போட்ட உடனே இந்த மாதிரி நுரக்குட்டி வர அளவுக்கு சூடு இருந்தால் போதும். ரொம்ப ஜாஸ்தியாக நீங்கள் வச்சிட்டிங்கன்னா உள்ளே வேகாது, வெளியில் வந்து கருகிடும், கலர் அப்படி மாறிடும். அதனால் இந்த அளவுக்கான சூடு பக்குவம் கரெக்டாக இருக்கணும். நான் வந்து சின்ன பாத்திரத்தில் நான் வந்து செஞ்சு காமிக்கிறதுனால சின்ன பாத்திரத்தில் ஒன்று ஒன்றா போடுறேன். 1, 2 அப்படி தான் போடுறேன். நீங்கள் அகலமான பாத்திரத்தெல்லாம் போட்டிங்கும்போது ஒன்று எலும்பி வந்தோன்னி இன்னொன்று போட்டுட்டிங்கன்னா ஒரே டைங்களில் 5, 6 கூட நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், அதிரசம் அதுவே எலும்பி வரணும் பாருங்கள். நான் எதுவுமே பண்ணல, அதுவே வெந்ததுக்கப்புறமா எலும்பி புஷ்ஷுன்னு வருது பாருங்கள். இதுதான் வந்து அதிரச மாவு சேர்க்குறதுக்கான கரெக்டான பக்குவம். இப்போது அப்போ நம்ம இன்னொரு சைடு திருப்பி போட்டு 2ஐயும் வேக வச்சு நம்ம எடுக்கணும். நான் வந்து நடுவில் ஓட்டை போட்டு அதிரசம் பண்ணுறேன். உங்களுக்கு ஓட்டை போடாமல் அதிரசம் வேணுனாலும் நீங்கள் ஓட்டை போடாமலும் தட்டி போட்டுக்கலாம். அது உங்களோட விருப்பம். ஓட்டை போட்டு அதிரசம் பண்ணதாங்க அது அதிரசம் அப்படின்னே சொல்லுவாங்க. அதனால நான் எப்போவுமே இந்த மாதிரி தான் செய்வேன். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி செகண்ட் டைம் திருப்பி போட்டு நல்லா செவந்து வரும் பாருங்கள். இந்த மாதிரி செவந்து வந்தோன்னே ரொம்ப கருக மட்டும் விட்டுறாதீங்க. செவந்து வந்ததுக்கப்புறமா எடுத்துகிட்டு லைட்டாக அப்படியே எண்ணெயை வடிச்சிட்டு நீங்கள் வந்து வேறு பாத்திரத்தில் அப்படியே மாற்றிக்கலாம். பாருங்கள், நம்ம மாவே வந்து ரொம்ப கனமாக தட்டக்கூடாது, ரொம்ப மெல்லிசாவும் தட்டக்கூடாது, ஓரளவுக்கு தட்டணும். ஆனால் எப்படி உப்பி வந்திருக்கு பாருங்கள். நீங்கள் கரெக்டான அளவில் பாவு சேர்த்திங்கன்னா இந்த மாதிரி கண்டிப்பாக உங்களோட அதிரசமும் நல்லா புஷ்ஷுன்னு சூப்பராக உப்பிட்டு வந்துடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எல்லா அதிரசமும் செஞ்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். எல்லாத்தையும் செய்யலை, ஒரு 20 அதிரசம் மட்டும் தான் நான் தட்டி உங்களுக்கு காமிக்க போகிறேன். மிச்சம் மாவு வச்சுருப்பேன். தீபாவளி முடிஞ்சிட்டு நான் அதிரசம் செஞ்சுக்குவேன். இப்போ நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இந்த அதிரசம் ரெசிபி நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இப்போ பாருங்கள், நான் அதிரசத்தை காமிக்கிறேன் பாருங்கள். இதை விட ஒரு பர்ஃபெக்டான அதிரசம் நீங்கள் வந்து செய்யவே முடியாதுங்கிற அளவுக்கு சூப்பராக அதிரசம் வரும். நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். எல்லா அதிரசமும் செஞ்சு, அதாவது 20 அதிரசத்துக்கு மேலே நான் செஞ்சு நான் பிளேட்டில் அடுக்கி வச்சுருக்கேன். நிச்சயமாக இந்த ரெசிபியை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். கரெக்டான மெஷர்மெண்ட்டில் பண்ணுங்கள். நீங்களும் அதிரசம் செஞ்ச அசத்தெல்லாம் புஸ்ஸுன்னு இருக்கும். ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளிங்க. ரொம்ப ஹாப்பியாக, ரொம்ப சேஃபாக பட்டாசு வெடித்து சூப்பராக என்ஜாய் பண்ணி நீங்களும் பலகாரம் செஞ்சு நல்லா சாமி கும்பிட்டு ஹாப்பியாக சாப்பிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் பலகாரத்தை ஷேர் பண்ணி கொடுத்துட்டு ஹாப்பியாக கொண்டாடுங்க. நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்து ஒரு சூப்பரான வீடியோ கூட நான் உங்களை தொடர்ந்து நான் மீட் பண்ணிகிட்டே இருப்பேன். அதுக்கு நம்ம சேனலை நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. புதுசாக சமையல் பண்ணுறவங்க கூட கற்றுக்கக்கூடிய அளவுக்கு நான் வந்து உங்களுக்கெல்லாம் ரொம்ப பொறுமையாக, ரொம்ப வந்து தெளிவாக உங்களுக்கு நான் எல்லா ரெசிபியும் ஷேர் பண்ணுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு மீட் பண்ணலாம். ஓகே, பாய்.